வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வியாழக்கிழமை தமிழ்நாடு அரசு புதிய தீயணைப்பு ஆணையத்தை நிறுவுவதாக அறிவித்தது மற்றும் மாநிலத்தின் தற்போதைய காவல் படை தலைவர் சங்கர் ஜிவாலை அதன் முதல் தலைவராக நியமித்தது. அவரது நியமனம் செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வரும். ஜிவால் ஆகஸ்ட் 31 அன்று ஓய்வு பெற உள்ளார். ஆகஸ்ட் 29 மாலை முறையான பயிற்சி அணிவகுப்பு திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவருக்கு பிறகு யார் காவல்துறை தலைவராக வருவார் என்பது குறித்து மாநிலம் இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. மே 10, 2022 அன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்ததைத் தொடர்ந்து தீயணைப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது. உள்துறை இலாகாவையும் வைத்திருக்கும் ஸ்டாலின் மாநிலத்தில் தீ பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த ஒரு பிரத்யேக அமைப்பை அமைப்பதாக உறுதியளித்திருந்தார். தீ மற்றும் உயிர் மீட்பு நடவடிக்கைகளில் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பரிந்துரைப்பதில், கட்டிடங்களுக்கான தீ உரிமங்கள் மற்றும் பாதுகாப்பு சான்றிதழ்களை வழங்குவதை மேற்பார்வையிடுவதில், தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை பணியாளர்களுக்கு புதிய பயிற்சி முறைகள் மற்றும் திட்டங்களை பரிந்துரைப்பதில் ஆணையம் முக்கிய பங்கு வகிக்கும். தலைவருடன் ஆணையத்தில் பல உறுப்பினர்கள் இருப்பார்கள். கூடுதல் இயக்குனர், CMDA உறுப்பினர், செயலாளர், முன்னாள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் KP சத்தியமூர்த்தி, ஓய்வு பெற்ற தீயணைப்பு சேவை அதிகாரி M நமசிவாயம் ஆகியோர் முழுநேர உறுப்பினர்களாக இருப்பார்கள். கூடுதலாக வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரியில் உள்ள இந்திய மருத்துவ சங்கத்தின் தீயணைப்புத்துறை செயலாளரான டாக்டர் AM இக்ராம் பகுதி நேர உறுப்பினராக பணியாற்றுவார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.